ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 12ஆம் தேதி பேருந்துகள், டெம்போக்கள் இயங்காது. தொழிலாளர் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி முழு ஆதரவு. பிப்ரவரி 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வருகை. சபாநாயகர் செல்வம் தகவல். புதுச்சேரியில் விதிமீறி அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற வலியுறுத்தல். அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கத்தினர், சமூக நல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. தொத்திப்பட்டு லாரி உரிமையாளர் வீட்டில் 10 லட்சம் மதிப்பிலான நகை, பணம் திருட்டு. மர்ம நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 12ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளதாகவும், பேருந்துகள், ஆட்டோக்கள், டெம்போக்கள் இயக்கப்பட மாட்டாதென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் 12ஆம் தேதி வியாழக்கிழமை தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியிலும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ள நிலையில் இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் 12ஆம் தேதி நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் நாடு முழுவதும் 30 கோடி தொழிலாளர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். புதுவையின் மக்கள் தொகையில் சுமார் 5 லட்சம் பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று கூறிய அவர், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்படவில்லை என புகார் தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா அரசு தொழிலாளர் விரோத அரசாக செயல்பட்டு வருவதாகவும், பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என அறிவித்திருந்த நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் என அனைத்து ஊழியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்தார். இதை கண்டித்து 12ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளதாகவும், வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கும் தொழிற்சங்கத்தினர் பேருந்து, ஆட்டோ, டெம்போ வாகனங்களை இயக்க மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொழிற்பேட்டைகள் இயங்காதென தெரிவித்துள்ள சலீம், போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் முழு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார். போராட்டத்தையொட்டி புதுச்சேரி பேருந்து நிலையம், திருக்கனூர், வில்லியனூர், பாகூர், சேதராப்பட்டு, நெட்டப்பாக்கம், அரியங்குப்பம், காரைக்கால் உட்பட 9 மையங்களில் மறியல் நடைபெறவுள்ளதாகவும், காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் சலீம் தெரிவித்தார். பேட்டியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் பெருமாள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், கம்யூனிஸ்ட் பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக, விவசாயிகள் சங்கம் சார்பாக, இன்னும் சொல்ல போனா அரசு ஊழியர் சங்கம் கூட மாலை நேரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறாங்க. இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த போராட்டம் ஸ்ட்ரைக் நடக்குது. இதை ஒட்டி இந்தியா கூட்டணி சார்பாக இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு இந்தியா கூட்டணி. பிப்ரவரி 14ஆம் தேதி காரைக்காலில் நடைபெறவுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டம் 3வது முறையாக 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை சட்டப்பேரவை கூடத்தில் கூடப்பட உள்ளது. அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்யவுள்ளார். இதையொட்டி சட்டமன்ற அரங்கினை சபாநாயகர் செல்வம் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 12ஆம் தேதி கூடும் சட்டமன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாக கூறினார். மேலும் வரும் 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வரவுள்ளதாகவும், திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தரவுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து காரைக்கால் சந்தை திடலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாற்ற உள்ளதாக கூறிய சபாநாயகர் செல்வம், அதன் பிறகு தனியார் விடுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக கூறினார்.
புதுச்சேரியில் விதிகளை மீறி அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற வலியுறுத்தி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக நல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை சமீபத்தில் திறக்கப்பட்டது. இந்த சாலையானது சுமார் 30 கிலோமீட்டர் வரை புதுச்சேரி வழியாக செல்கிறது. இதில் புதுச்சேரி எல்லைப் பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கெங்கராம்பாளையத்தில் ஒரு சுங்கச்சாவடியும், அடுத்த 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுச்சேரி மாநில சேலியமேடு பகுதியிலும், அதேபோல புதுச்சேரி திண்டிவனம் சாலை மொரட்டாண்டி பகுதியிலும் ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகளின்படி ஒரே திசையில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை 2 சுங்கச்சாவடிகள் இடையே குறைந்தபட்சம் 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஆனால் புதுச்சேரியை சுற்றியுள்ள இந்த 3 சுங்கச்சாவடிகளும் மிக குறைந்த இடைவெளியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இதனால் புதுச்சேரி வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக கூறி தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் சுங்கச்சாவடி அருகே அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அனைத்து மோட்டார் வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் முற்றுகையிட வந்தவர்கள் கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. துத்திப்பட்டு லாரி உரிமையாளர் வீட்டில் 10 லட்சம் மதிப்பிலான நகை மற்றும் 80,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போனது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி துத்திப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விஜயகாந்த். இவர் சொந்தமாக லாரி வைத்து ஓட்டி வருகிறார். இவரின் தந்தையான கலியமூர்த்திக்கு கடந்த 27ஆம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். அங்கு அவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் விஜயகாந்த் தனது தந்தையின் மருத்துவ செலவிற்காக பணம் எடுக்க வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் அலமாரியை திறந்து பார்த்தபோது அதில் வைத்திருந்த 7.5 சவரன் நகை மற்றும் 80,000 ரூபாய் பணம் திருடு போயிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். விஜயகாந்த் குடும்பத்தினர் வழக்கமாக வெளியில் செல்லும்போது வீட்டின் முன்பு உள்ள மேட்டின் அடியில் வீட்டு சாவியை வைத்து செல்வது வழக்கம். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சாவியை எடுத்து நகை பணத்தை திருடி சென்றிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவற்றின் மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. இதுகுறித்து விஜயகாந்த் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்வதோடு மர்ம நபர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு தேசிய அளவில் ஆதரவு பெருகியுள்ளதால் புதுச்சேரி அரசுக்கு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் காத்திருப்பு போராட்டம் 21 நாளை எட்டியுள்ளது. நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரும் போராட்டத்திற்கு தற்போது தேசிய அளவிலான ஆதரவும் பெருகியுள்ளது. போராட்ட களத்தில் ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகை தந்த அனைத்திந்திய ஆசிரியர் சங்க தேசிய தலைவர் நரசிம்ம ரெட்டி கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். அப்போது அவர் பேசுகையில், ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு அலட்சியப்படுத்தக்கூடாது என்றும் பணி பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமை என வலியுறுத்தினார். இதேபோல ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன் ஆசிரியர்களின் போராட்டத்தில் பங்கேற்று வாழ்த்து பேசினார். ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றும் 292 ஒப்பந்த ஆசிரியர்களை எந்த நிபந்தனையுமின்றி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசு முன்னதாக அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். 21 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டத்தினால் புதுச்சேரி அரசுக்கு தற்போது அழுத்தம் அதிகரித்துள்ளது. வெளி மாநில தலைவர்கள் வருகையும் உள்ளூர் அரசியல் கட்சிகளின் ஆதரவும் போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள வன்னிய பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி 4ஆம் கால யாகசாலை பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது.
புதுச்சேரி முதலியார்பேட்டையில் வன்னிய பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. பழம்பெருமையான கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த கோவில் நிர்வாகம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. திருப்பணிகள் தற்போது நிறைவடைந்த நிலையில் கோவில் கும்பாபிஷேகம் 11ஆம் தேதி புதன்கிழமை வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. முன்னதாக கும்பாபிஷேக விழா கடந்த 8ஆம் தேதி சுதர்சன ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து திங்கட்கிழமை முதல் கால யாக பூஜைகள், ஹோமங்கள், பூர்ணாகுதி, மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. தொடர்ந்து 108 கலச திருமஞ்சனம், மூலவர் தைல காப்பு திருமஞ்சனம் மற்றும் 4ஆம் கால யாக பூஜைகள் நடைபெறவுள்ளன. இதையடுத்து 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 11 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் இந்து அறநிலையத்துறை செயலர் குலோத்துங்கன், ஆணையர் குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து புதுச்சேரி அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தினர் சுதேசமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் துணை போவதாக பாரதிய ஜனதா கட்சி அரசு மீது அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டி புதுச்சேரி சுதேசமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசை கண்டிக்கின்றோம். சிறுபான்மைக்கு எதிராக செயல்படுவர்களை கண்டிக்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் கடலூர் எல்லைகளின் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன், கடலூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியருமான ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இரு மாவட்ட எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இலவச பரிசு பொருட்கள், வெள்ளிப் பொருட்கள், தகுந்த ஆதாரமின்றி எடுத்துச் செல்லும் பணம், ஆயுதங்கள் மற்றும் மதுபானங்கள் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை எல்லைப் பகுதிகளில் கண்காணித்திடவும், அதை தடுக்கும் பொருட்டும் இரு மாநிலங்களுக்கிடையே கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது, புலனாய்வு பகிர்வு முறையை மேம்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகளில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்களை பொருத்துவது, 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவது, கூடுதலாக காவலர்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்களை பணி அமர்த்துவது, பறக்கும் படைகள் அமைப்பது தொடர்பாகவும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபடுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், புதுச்சேரி மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கொரோனா ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிரதமர் புதுச்சேரி வருகையின் போது கருப்பு ஆடை அணிந்து எதிர்ப்பு தெரிவிக்க உள்ளதாக தேசிய மக்கள் முன்னணி மற்றும் செவிலியர்கள் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. தேசிய மக்கள் முன்னணி கட்சி மற்றும் செவிலியர்கள் சார்பாக தமிழ்ச்சங்க வளாகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் செவிலியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுவாமிநாதன் கூறுகையில், உலகமே அச்சத்தில் நடுங்கிய கொரோனா காலத்தில் உயிருக்கு அஞ்சாமல் மருத்துவமனைகளில் பணியாற்றிய ஒப்பந்த செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ்கள் மற்றும் பிற ஊழியர்கள் தற்போது புதுச்சேரி அரசு பணியில் இருந்து நீக்கியுள்ளது கண்டிக்கத்தக்கதென தெரிவித்துள்ளார். முறையான தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களை புறவாசல் நியமனம் என கூறுவது நியாயமற்ற செயலாகும் என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார்.
100 நாட்களுக்கு மேல் பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பளித்துள்ளதாகவும் அண்டை மாநிலமான தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் பணி நிரந்தரம் செய்துள்ளதாகவும், ஆனால் புதுச்சேரி அரசு நிதி நிலைமையை காரணம் காட்டி பணி நீக்கம் செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பரிந்துரையின்படி சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை இவர்களைக் கொண்டு நிரப்பிட வேண்டும் என்றும் நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் புதுச்சேரி வரும் நாளில் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கருப்பு நிற ஆடை அணிந்து தங்களது பலத்த எதிர்ப்பை பதிவு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். சந்திப்பின் போது பாதிக்கப்பட்ட கொரோனா கால ஊழியர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். வரும் 16ஆம் தேதி அன்று புதுச்சேரி மாநிலத்தில் கருப்புடை அணிந்து எங்களது சோகத்தை கவனத்தை ஈர்க்கும் விதமாக கொரோனா ஊழியர்களின் வலியை பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக கருப்புடை அணிந்து எங்களது ஒரு கண்டன போராட்டத்தை நடத்துவதென திட்டமிட்டிருக்கோம். அதே போல இந்த போராட்டத்தை வலியுறுத்தி தொடர்கட்ட நடவடிக்கைகளை பத்திரிகையாளர் முன்பு பிறகு அறிவிப்போம் என்பதை இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் முன்னிலையில் அக்கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொறுப்பாளர் ராபர்ட் ஏற்பாட்டில் கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இணைப்பு நிகழ்ச்சியில் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்பு அளித்து வாழ்த்து கூறினார். பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி அப்போது உடனிருந்தார். புதுச்சேரியில் வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் வாக்குச்சாவடிகளை குறைக்க அனுமதி கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி கந்தசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி கந்தசாமி தேர்தல் ஆணைய இயக்குநர் திவாரிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். கடிதத்தில் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணியில் புதுச்சேரியில் 9.46% வாக்காளர்கள் குறைந்துள்ளதாகவும் குறைக்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாக்குச்சாவடிகளை குறைக்க ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் 2 கிலோமீட்டர் தூரத்திற்குள் ஓட்டுச்சாவடி செல்லும் வகையிலும் ஒரு ஓட்டுச்சாவடிக்கு 1200 பேர் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அதன்படி புதுச்சேரியில் 21 ஓட்டுச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 515, காரைக்காலில் 22 என 537 ஓட்டுச்சாவடிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. 3 ஓட்டுச்சாவடிகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. முழு ஆய்வுக்கு பிறகு ஓட்டுச்சாவடி எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 918க்கு பதிலாக 840, காரைக்காலில் 181க்கு பதிலாக 175 என குறைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் 1015 ஓட்டுச்சாவடிகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. ஓட்டுச்சாவடி சீரமைப்புக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளிக்க வேண்டுமென கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் மீனவர் அணி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட குமரன் அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சிறுபான்மை பிரிவு தலைவர், தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட மீனவர் அணி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த குமரன் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து பொன்னாடை மற்றும் பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,475 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி
2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN TV பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.